பகவான் அவதரிக்கிறார். அவதாரம்லாம் உண்மைதானா? அவதாரத்தும் போது அவரே சீதையை தொலைச்சிட்டாரு. அவரே 16,108 பேரை கல்யாணம் பண்ணிட்டாரு. அவரே நிறைய பொய் சொன்னாராமே. அவரே மகாபாரத யுத்தத்தின் போது தப்பு தப்பா ஏதோ பண்ணி பாண்டவர்கள்லாம் ஜெயிக்க வச்சாராமே. அதனால் அவருக்கும் குற்றம் இருக்கும் போல் இருக்கிறதுன்னு நினைக்கிறான். இது தப்பு. ஏனெனில் நான் குற்றம் இருக்கிறவன், இன்னொருத்தர் குற்றமே இல்லாதவர்னா தான் நெருங்க பார்ப்பேன். அவருக்கும் இருக்குன்னா சரிதான்னா எனக்கும் தான் இருக்கு, அவருக்கும் தான் இருக்கு அப்படின்னு தோன்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இல்லை, எக்காரணம் கொண்டு அகிலஹேய பிரத்தனீகம், எந்த குற்றமும் இல்லை, பொய் சொன்னார்னு சொல்லுவா. எத்தனை வயசுக்கு பொய் சொன்னார்? 5 வயசுக்கு சொன்னார். 50 வயசுக்கா சொன்னார்? 5 வயசுக்கு சொன்னா அந்த பிள்ளைய ஞாபகம் வச்சுட்டு இந்த பிள்ளை பொய் சொல்ற பிள்ளை, பொய் சொல்ற பிள்ளை நான் 50க்கு சொல்லிட்டு இருப்பா. நானே கூட சொல்லியிருப்பேன். எத்தனையோ பேருக்கு ஷட்டத்து பூர்த்தி ஆயிருக்கும். உங்களுடைய 6 வயசுல பொய் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு 60 வயசுல ஷட்டத்து பூர்த்தி ஆறுது. அது என் 6 வயசுல தெரிஞ்சவர் யாரோ ஒருத்தர் சோதனையா அன்னைக்கு வந்து சேர்ந்தார். வந்தவர்கிட்ட இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டா, இவரை பத்தி 2 வார்த்தை கொண்டாடி பேசணும்னு. அவர் 5 நிமிஷம் பேசினத்துல 4 நிமிஷம் என் 6 வயசு பொய்யை பத்தியே பேசிட்டு போயிட்டார். அவன் இவர்கிட்ட கூப்பிட்டதே தப்பா போச்சு. அன்னைக்குதான் நாள், அன்னைக்கு தான். ஆனா அன்னைக்கு தாங்கிறத இன்னைக்கு சொன்னா கவலையா இருக்கு பாருங்க. அன்னைக்கு தான் நான் பொய் சொல்லியிருக்கேன். வீட்டுல திருடாதவர்கள் எத்தனை பேர்? நான் பணம் திருடினதை சொல்லல. மைசூர் பாகு திருடாதவன் எத்தனை பேர்? யாரோ அல்வாவோ சீடையோ முறுக்கோ எத்தையோ ஒன்று திருடாத இருந்திருப்போமா. திருடிட்டு அம்மா கையும் மெய்யுமா பிடிக்கிறச்சே, இல்ல இல்ல நாம அதை திருடவே இல்லைன்னா எல்லாரும் சொல்லுவா. பொய் தான். யார் பொய் சொல்லல? அந்த பாத்திரத்துல போட்டு சம்பளத்துல போட்டு முறுக்க வச்சா எடுத்து இவ போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு 2 எடுத்துக்குன்னு இவளுக்கு தெரியும். 20 காணும். வச்சது எத்தையுமே காணும். திரும்பி வந்து கையை பிடிச்சுட்டா. நீ தான் சாப்பிட்டுருக்கணும், சாப்பிட்டியா இல்லையான்னா ஒண்ணுமே தெரியாத அப்பாவி போல முகத்தை வச்சுட்டு ஆமா நான் எடுக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த பிள்ளை கையை கட்டிண்டு ஆம் தாயே, 5 வயசுக்கு அது பேச போகுது தூய தமிழ். ஆம் தாயே, நான் தான் எடுத்தேன். இதற்குரிய தண்டனை என்னவாக இருந்தாலும் அதை நீங்கள் கொடுக்கலாம். அதை நான் ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டு இருக்கிறேன். நான் குற்றவாளி இப்படின்னு அந்த பிள்ளை சொன்னா வைத்தியர் இடத்துல தூக்கிட்டு போடுவோம். இதுக்கு ஏதோ ஆயிடுத்தாக்கம். ஏன் இந்த பிள்ளை நேத்தி வரைக்கும் ஒழுங்கா தானே பேசியிருந்தது. அந்த வயசுக்கு திருடினாத்தான் நன்னா இருக்கும். அந்த வயசுக்கு போய் சொன்னாதான் நன்னா இருக்கும். கண்ணன் 50க்கு 60மா திருடி போய் சொன்னார்? இல்லையே, சின்ன வயசுல பண்ணது. அதை போய் ஏதோ கோகுலத்துல பண்ணது எல்லாத்தையும் துவாரகையில பண்ணதான் நினைச்சு கூடாது. அதுல ஒரு ஆசை, யசோதைக்கு விருப்பம், கோகுலத்தவர்களுக்கு விருப்பம் நடந்தது. அதில் இந்த திருடு பொய் சொல்லுங்கிறதெல்லாம் சிறு குழந்தைகளுக்கு இருக்கிற ஆனந்தமான அனுபவம். இன்னொன்னு சொல்றேன், அவர் பொய் சொன்னார்னாலும் அது மெய் ஆகிவிடும். அந்த சக்தி அவர்கிட்ட இருக்கே. நான் பொய் சொன்னா பொய்யா இருக்கும், அவர் பொய் சொன்னா பொய்யாவே இருக்காதே. அவர் தான் படைப்பாளி. அவர் ஒன்று பொய் சொல்றார். இப்போ நான் ஒருத்தர் பார்த்தேன், உங்களுக்கு இந்த பேருன்னு வச்சுங்களேன், நான் அதை மாற்றி சொல்றேன், இவருக்கு கிருஷ்ணான்னு பேரு. நான் வந்து இல்லை இல்லை இவர் ராமர் தான். நீங்க ஒன்று அது எப்படி சுவாமி ராமர் பொய் சொல்லாதியா? அவர் ராமன் இல்லை. இந்த கோஷ்டிக்கு ஒருத்தர் இன்னைக்கு வந்திருக்கார். ஆனா நான் வரலன்னு நாளைக்கு சொன்னேன், வேணும்னு பேசினேன், பிடிவாதமா பேசினேன். பொய் சொல்றீர் சுவாமி, அவர் நேற்றுக்கு வந்திருந்தார், திருச்சி சொல்ல வேண்டான்னுவோம். ஆனால் இதே கண்ணன் இன்னைக்கு ஒருத்தர் வரலேன்னு சொல்லி அவர் வந்திருப்பாரானால், அவர் உன்னை வரலேன்னு சொல்லியிருந்தா அவர் வந்திருக்கவே முடியாது. ஏன்னா எப்ப படைப்பாளியாக இருக்கிறாரோ அவர் இதை பார்த்து இது நாற்காலி இல்லை, இதுதான் விளக்குன்னு சொல்லட்டும், அதை பார்த்து விளக்குன்னணும், இதை பார்த்து நாற்காலின்னு சொல்லணும். கண்ணன் ஒருவேளை இந்த நாற்காலியை பார்த்து விளக்குங்கிறார்னால் அது விளக்காத்தான் இருக்கும். ஏன்னா விளக்கையும் படைத்து நாற்காலியும் படைத்தவர். அவர் தான் விளக்குக்கு விளக்குன்னு பேர் வச்சிருக்கார். விளக்குக்கு வேலை என்னங்கிறத அவர் தான் கொடுக்கிறார். நாற்காலி எப்படி பண்ணணுங்கிறத அவர் தான் சொல்றார். அப்படி இருந்துச்சு அவர் எதை சொல்றாரோ அது அதுவாகி விட போகிறது. அதனால பொய்யுங்கிறதுக்கு பேச்சே இல்லை. அவர் பொய்யே பேசினாலும் உண்மை ஆயிடும். முதல்ல நான் சொன்னது பொய்யே பேசட்டுமே என்னான்னு சொன்னேன். அடுத்து சொல்றது பொய்யே பேசினாலும் உண்மையாகத்தான் ஆகிவிடும்னு சொன்னேன். ஒரு பொருளை திருடினார்னு சொன்னால் அவர் பொருளை அவர் எடுத்துன்னு போறார். சாமி, நான் புறத்தியார் வீட்டு வெண்ணையை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீர் என்ன அவர் பொருளை அவர்ங்கிறீர் என்னால்? புறத்தியார் வீடே அவருக்கு இல்லையே. எது அவருக்கு பிறத்தியார் வீடு? எல்லா பெண்களுடைய உள்ளத்திலையும் இருக்கார், எல்லா ஆத்மாக்களிடத்திலையும் இருக்கார், சொத்தத்திலையும் அவருதுன்னு இவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருக்கமே. அந்த வெண்ணெய் மட்டும் அவருது இல்லையா? நானும் அவருது தான், வெண்ணெய் அவரு தான், எல்லாம் அவருது. என் வீட்டு பண்டத்தை நான் எடுத்து சாப்பிட்டேன்னால் அது எப்படி அவர் பண்ணிவிட்டார்னா, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும்னுட்டு ராத்திரி 10 மணிக்கு அம்மா தூங்கின அப்புறம் அந்த பிள்ளையோடைய வீட்டுல இருக்கிற குடு பெட்டியிலே அவ பண்ணி வச்சிருக்கிற ஏதோ ஒன்று பாலை நல்லா கெட்டியாக்கி ஆடையெல்லாம் எடுத்து சில்லுன்னு அம்மா சாயங்காலம் ஏதோ ஒன்று பண்ணா. இவ்வளவுதான் கொடுத்தா, அதுக்கு மேல உடம்புக்கு ஆகாதுன்னு தரல. அப்புறம் அந்த குடு பெட்டியில வச்சு நாளைக்கு தரேன்னு விட்டா. அப்ப ராத்திரி அது 10:30 மணிக்கு எழுந்து வந்து அந்த பொட்டியை திறந்து சத்தம் இல்லாம சாப்பிட போறச்சே தடால்னு அந்த பொட்டியில இருந்து எல்லாம் கீழே கொட்டி
ஊரே எழுந்து வந்து ஆஹா ஓஹோன்னு பிடிச்சுப்பா பாருங்க. இதுதான் கண்ணன் பண்ணுது. அந்த வீட்டு பிள்ளை, வீட்டுக்கு சொந்தக்கார பிள்ளை, இந்த புள்ள பிறந்து சாப்பிடுமா சாப்பிடுமான்னு தான் அந்த அம்மாவும் தவம் கிடந்திருக்கா. அதுக்குத்தான் அந்த பிள்ளை சாப்பிட்டுருக்கு. அதை போய் திருடு திருடு நான் வாஸ்தவம் தான். அம்மாட்ட சொல்லாத ராத்திரி திருடு தான். இந்த திருடு எப்படியோ அப்படித்தான் கண்ணனுடைய திருடு. அவ்வளவுதான் அவர் பண்ண போய். இது நாம யாரோ சொன்னா கண்ணனே போய் சொன்னார், கண்ணனே பெண்டாட்டார்னார். சொத்து அவரது. எல்லாத்தையும் தன்னதாக கொண்டவருக்கு இந்த எந்த குற்றங்களும் வராதுன்னு தெரிஞ்சுப்போம். அனைவருடைய உள்ளத்துக்குள்ளே எல்லார் ஆத்மாவிலையும் அவர் அந்தராத்மாவாக இருக்கிறபடியால் இந்த குற்றங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆத்மாவிடத்துல அதுவும் வராது. கடைசி கேள்வி, அர்ச்சாவதாரத்திலே ஒரு பதுமையா விக்கிரக வடிவத்துல பகவான் இருக்கிறாரே, அப்படின்னா என்ன எங்க காப்பாத்த போறார்? அவரை காப்பாத்திக்கிறதுக்கே இரும்புல எவ்வளவு கம்பி போட்டு வச்சிருக்கா சார். அதுக்கெல்லாம் இப்ப எந்த கோவில்ல போனாலும் இந்த புகைப்பட கருவி வச்சுட்டான். நான் நகந்தா தெரியறது. பெருமாள்கிட்ட இன்னும் வைக்கலன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியாது. இல்ல அவர் நகர்றதை பத்தியும் பார்த்துட்டு இருக்காளோ என்னமோ, உள்ளத்துக்குள்ள இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருவாளோ என்னமோ. அதை கண்டுபிடிச்சா கூட தேவையில்ல. இந்த உள்ளத்துக்குள்ள இருக்கார். இது பாருங்க, நான் புகைப்பட கருவியில் எடுத்துட்டேன்னா நம்பிக்கையாவது வருமோ இல்லையோ. ஆமா ஆமா, என் உள்ளத்துக்குள்ள இருக்காருன்னு. கோவில்ல இருக்கிற கடவுளே அவரை காப்பாற்றி கொள்ளவில்லையே, அவர் எங்க என்ன காப்பாற்ற போறார்? அதனால அவரும் என்னாட்டம் தானான்னு மறுபடியும் சந்தேகம். அவதாரத்தின் போது சந்தேகம் வந்தது, இல்லேன்னு சொன்னேன். அர்ச்சை விக்கிரக வடிவத்துல பெருமான் இருக்கார், அங்க சந்தேகம் வருமானா வரும். ஆனால் அவர் ஒண்ணு தன்னை ரட்சித்து கொள்ள முடியாமல்லாம் இருக்கல, ரொம்ப பொறுமையோட காத்து கொண்டிருக்கிறார். யாரிடத்தில் பொறுமை? எங்கிட்ட பொறுமை. இதே ராமனாக கண்ணன், இங்க கண்ணன் சன்னதி இருக்கே, கிருஷ்ணன் கோவில் இருக்கு இல்லையா, நேர போடுவோம். போயிட்டு நீ அந்த கிருஷ்ணனாட்டமே இருந்தா என்ன, ஏன் உன்னை நீ காப்பாற்றி கொள்ள மாட்டாய் என்றால், அந்த கிருஷ்ணன் கையில சக்கராயுதம் வச்சுருப்பார். யார் எதிர்த்தாலோ சக்கரத்தை விடுவார், கொல்லுவார். சிசுபாலனை சக்கரத்தை விட்டு கொன்னுட்டேன். உன்னை பார்த்தாலும் சிசுபாலன் ஆட்டம் தான் இருக்கு. நான் கண்ணனா இருக்கணும்னு விரும்புறியான்னு கேட்டார். கதவை சாத்தின்னு ஓடியே வந்துடுவேன். அதனாலதான் அவர் பண்றதில்ல. கோவிலுக்கு போனா நான் பொறுமை காக்கிறேன், நீ தப்பு பண்ணாலும் உன் தப்ப பொறுமையோட ஏத்துக்கிறேன்னு சொல்லித்தான் விக்கிரக வடிவத்தில் இருக்கார். அதனாலதான் நான் ஆகாரம் கொடுத்தா தான் ஆகாரம், நான் வேட்டி கட்டி விட்டா தான், நான் என்னைக்கு புறப்பாடு வைக்கிறேனோ அன்னைக்கு தான். நான் இன்னைக்கு அவருக்கு சக்கரை பொங்கல் நினைப்பேன், அவருக்கு நீ சோதனையா புளியோதர ஆசையா இருந்திருக்கும். எனக்கு என் வீட்டுல நீ சக்கரை பொங்கல்னா பிடிக்கும். நான் கோவிலுக்கு போய் சுவாமி வார் ஒரு சக்கரை பொங்கல் ஒரு தளிகை ஒரு படி பண்ணும். உள்ளே இருந்து பெருமாள், எனக்கு இன்னைக்கு புளியோதரை பிடிக்கிறது, நீ சக்கரை பொங்கல் தான் யார் கேட்க போறா? ஒருத்தரும் காதலியே போட்டுக்க மாட்டோம். எனக்கு என்ன பிடிக்கிறதோ கொடுப்பேன். அர்ச்சக பராதீனா அகிலாத்ம ஸ்திதி. அர்ச்சகனுக்கு அடங்கியவனாய் பக்தனுக்கு அடங்கியவனாய் தன்னை அமைத்து கொண்டிருக்கிறாருங்கிறது உண்மையை தவிர, இயற்கையிலேயே அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தப்பு. பண்ண முடிஞ்சா என்ன ஆகும்? ஏன் அப்படி பண்றார்? தன்னை வேணும்னு அமைத்துட்டு இருக்காருனால் அப்பதான் எல்லாருடைய குற்றத்தையும் பொறுமையா காப்பாற்றிக்க முடியும். பொறுக்க முடியும்னா எல்லாத்தையும் சேர்த்து தானே பொறுக்கணும். இல்லைன்னா நேர கண்ண நேர ஹிருதய நோய் வரும். அதுல இருக்கிற குழா, ரத்தம் போற குழா, அந்த குழாய்க்கெல்லாம் இப்போ ஒரு இதான ஒரு நடுவில் ஒன்று வச்சுடுற பாருங்க, அதுக்கு ஒரு குழா பொறிச்சு விடுறான். பொறிச்சுட்டா ரத்தம் ஓடும். அந்த ரத்தத்துக்கு ரத்தம் கெட்டியா போகக்கூடாது. அதனால ரத்தத்தை கொஞ்சம் மெலிசாக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுத்துருவா. அந்த மருந்து கொடுத்தாச்சு, ரத்தம் ரொம்ப மெலிசா ஓடின்னு இருக்கும். எங்கேயும் வெட்டுப்படக்கூடாது. இங்க வெட்டுப்பட்டா ரத்தம் வேகமா வர ஆரம்பிச்சிடும். அந்த மருந்து சாப்பிட்றவாளுக்கே வைத்தியர் சொல்லி அனுப்பிச்சிருவார், கத்திக்கிட்டே போகாதீங்க, நகம் வெட்டுறச்சே கூட ஜாக்கிரதையா வெட்டுங்க, ரத்தம் வந்தா மொத்தமா வரும். நான் கேட்டேன், அது ஏன் சுவாமி அப்படி? ரத்தம் வந்தா அந்த இடத்துக்கு மட்டும் ரத்தத்தை பார்த்துக்கிட்டோமே, இந்த இடம்லாம் அது வராது. ஒரு இடத்துக்குன்னு மருந்தை சாப்பிட்டுட்டோன்னா அப்புறம் எல்லா இடத்துக்கும் அதுதான். அதை போல அர்ச்சாவதாரத்தில் பொறுமை காக்கிறேன்னு வந்து விட்டால், குற்றத்தை பார்ப்பதில்லைன்னு வந்து விட்டால், திருட்டு குற்றத்தையும் பார்க்க மாட்டார், என் குற்றத்தையும் பார்க்க மாட்டார். விக்கிரகத்தை திருடினாலும் பார்க்க மாட்டார், ஆபரணத்தை திருடினாலும் பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் தான் குற்றம் பார்க்கறது இல்லைங்கன்னு கங்கணம் கட்டின்னு வந்திருக்காரு. அவருடைய விரதமே குற்றம் பார்க்க மாட்டேன், பொறுமையோடு இருப்பேன். நாம நினைச்சிட்டு இருக்கோம் திருடன் திருட்டு தான் பெருசுன்னுட்டு. இதை விட நாம ஒத்தரும் எவ்வளவு பெரிய குற்றத்தோட போய் நிற்கிறோம். நாம் என்னமோ நம்ம தப்பே பண்ணல, திருடன் தான் தப்பு பண்ணியிருக்கான், அதனால அவரை மட்டும் மன்னிக்கலையேன்னு நம்மளையே மன்னிச்சுன்னு இருக்காரே. நம்ம கிட்ட பொறுமை காட்டுறவர் அப்ப திருடனத்துல போட்டு காட்டு, நானும் திருடன் தான், நான் திருடவே இல்லையென்னால் அவருடைய சொத்தான ஆத்மாவை என்னதுன்னு நினைச்சேனா இல்லையா? இது முதல் திருட்டு. கல்வனூர்னு ஒரு ஊர், காஞ்சிபுரத்துக்குள்ளே திருக்கல்வனூர் 108 திவிதேசத்துல ஒரு ஊர். அதுல பெருமாளுக்கு கல்வன்னே பேர். கல்வா எம்மையும் ஏழுலகன் நின்னுள்ளே தோத்திய இறைவான்னு பாசம். ஆழ்வார் பல பாசுரங்களாலே இந்த எம்பெருமானை பத்தி கேட்கும்போது ஆத்மாபகாரம்னு ஒரு திருட்டை பத்தி சொல்றார். பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார், கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து தமிழ்ல ரொம்ப ஆச்சரியமான கவிதைகள் பாடியிருக்கார்.
108 திருப்பதி அந்தாதி, திருவரங்க கலம்பகம், திருவேங்கட கலம்பகம் இப்படின்னு தமிழ் ஆசை இருக்கிறவ அவசியம் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. அஷ்டப்பிரபந்தம்னு பேர். அஷ்டப்பிரபந்தம், 8 பிரபந்தங்கள். அந்த சுவாமி பிள்ளைப்பெருங்கால ஐயங்கார் சுவாமி பெருமானை சேவிச்சு ஒரு கேள்வி கேட்கிறார். உன்னை போய் எல்லாரும் கல்வா கல்வாங்கிறார்களே, நான்னா கல்வன், என்னை யாரு கல்வன்னு கூப்பிடலையே ஏன்னு பகவான் திருப்பி கேட்கிறார். உன் சொத்தை நீ திருடி சாப்பிட்டதுக்கு உன்னை கல்வன்கிறான். இந்த ஆத்மா ஒன்னொன்னு ஒன் சொத்து, ஆனா அதெல்லாம் என்னது என்னதுன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். என்னன்னா கல்வன்னு கூப்பிட்டுருக்கணும், உன்னை எதுக்கு கல்வன்னு கூப்பிடுறான்னு தெரியலையென்னால் அதுதான் உலகத்தினுடைய விசித்திரம். உண்மையிலே திருடர்கள் நாம். ஆனா கண்ணன் தலையில திருட்டு பட்டம் வச்சுட்டு இருந்தோம்னால் அறியாமையாலே அஜானத்தாலே செய்வது. இதெல்லாம் சில கேள்விகள், சில பதில்கள். இந்த தெளிவு ஏற்படட்டும், இப்படித்தாங்கிற புத்தி வரட்டும். இந்த புத்தி வந்ததுனாலே ஞான மார்க்கத்துல பிரயாணிக்கிறோம்னு அர்த்தம். கர்ம மார்க்கத்தாலேயே மோட்சமானது. கர்மணைவிக சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா, ஜனகன் முதலானோர். ஞான மார்க்கத்தால மோட்சமானது ஜடபரதர். பக்தி மார்க்கத்தால மோட்சமானது பிரஹ்லாதன். நாம இப்ப 2 மார்க்கத்தை பத்தி பார்த்துட்டோம், கர்ம ஞானங்கள். இந்த ரெண்டையும் விடாமல் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ஞானம் அதிகரிக்க அதிகரிக்க தானே பக்தி பிறக்கும். அந்த பக்திங்கிறது எந்த நிலையினால் கர்மத்தோட அறிவு சேர்ந்தா ஞானமாச்சு, ஞானத்தோட அன்பு சேர்ந்ததுன்னா பக்தி ஆயிடும். வரட்டுத்தனமான ஞானமா இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் புத்தக படிப்பா வச்சுட்டு நிறைய படிச்சிருக்கேன் சுவாமி, அது இல்லை. அந்த புத்தக படிப்போட ஒரே ஒரு இடம் மட்டும் சொல்லி 5 நிமிஷம் நிறுத்தி விடுறேன். ஆஞ்சநேய சுவாமி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தாவிட்டார். ஒவ்வொரு இடமா தேடுகிறார். எங்கு தேடினாலும் சீதையை கண்டுபிடிக்க முடியல. மாதா தேவரீரே தான் உம்மை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும்னு கேட்டார். பார்த்த மாத்திரத்துல சிம்சுபா மரத்துங்கீழ பார்த்துட்டார். பார்த்த உடனே அவர் உள்ளத்துல தோன்றதை சொல்றேன். ராமனை முதல் தரம் பார்க்கறச்சே ஒண்ணு தோணுகிறது. இப்ப சீதைய முதல் தரம் பார்க்கறச்சே ஒண்ணு தோணுகிறது. ரிஷமூக பர்வத்தத்துல தான் இவர்கள்லாம் மறைஞ்சிருந்தா. அப்பதான் ராமனு லக்ஷ்மணன் அந்த பக்கம் வந்தார்கள். அவரை பார்த்த உடனே பழைய பிரம்மா, எப்பவோ பிரம்மா இவருக்கு வரம் கொடுத்திருந்தார் பாருங்க. பிரம்மத்தை நீ உணர்வாய், பிரம்மத்தை நீ காண்பாய்னு அந்த பிரம்மன் தான் ராம வடிவத்துல வந்திருக்கார். அவருக்கு உடனே தோன்றது, துன்பினை துடைத்து மாய தொல்வின தன்னை நீக்கி தென்புலத்தன்னி மீளா நெறியுக்கும் தேவரோதாம். எனக்கு இருக்கிற துன்பங்கள் கர்மங்களை எல்லாம் போக்கி மீளாத நெறியான அர்ச்சிராரி மார்க்கத்தை கொடுக்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் இவன்தானா? பிரம்மம்னு பிரம்மா வரம் கொடுத்தாரே, எனக்கு தெரிய வரும்னுட்டு அந்த பிரம்மம் இவர்தானான்னு அப்பவே புரிஞ்சு போச்சு. துன்பினை துடைத்து மாய தொல் வினை தன்னை நீக்கி தென்புலத்தன்றி நரகத்தின் பக்கம் போகாமல் மீளா நெறியுக்கும் தேவரோதான். மீளா நெறின திரும்ப வராத மார்க்கம், அர்ச்சிராதியில வைகுந்த தடையறது. அப்படிப்பட்ட தேவர் இவர்தானோ? அந்த அளவுக்கு ஞானி தானே. சின்ன வயசுல 9 வியாக்கரணங்களை சூரிய பகவானிடத்துல 9 நாள் படிச்சார். நேற்று கதை சொன்னேன். ராமனாலேயே இவர் ஞானம் கொண்டாடப்பட்டிருக்கிறதுங்கிறதையும் சொன்னேன். இத்தனை ஞானம் இருக்கிறவர் இதோ ராமனை கண்டுபிடிச்சிட்டார். இவன் தான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானம். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்லோகம், இது நான் சொன்னது கம்பர் பாடினது. வால்மீகி அழகா பாடுறார். ராமனு லக்ஷ்மணன் வந்துட்டு இருக்கிறச்சே ஆபரணங்கள்லாம் இருந்திருக்குமா? இருக்காதேதான். கை எப்போ கொடுத்தாச்சே. அவ கேட்டாளுங்கிறதுனாலே மாந்தோல் மரவுரி தான் பாக்கி. எல்லா பட்டு பீதாம்பரங்களையும் அவிழ்த்துட்டார். ஆபரணங்களை எல்லாம் களைந்து விட்டார். மாந்தோல் மரவுரி சடமுடி கையில வில்லு, நேரழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோன்னு போச்சோம். நேரிழை சீதை, இளங்கோ லக்ஷ்மணன், இவா 2 பேரும் பின்பு போக ராமன் நடக்கிறார். அக்ரத பிரயோ ராம சீதா மத்தியே சுமத்தியமா பிருட்டதொட்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணா அனுஜகாம. முன்னாடி ராமன், நடுவுல சீதை, பின்னாடி லக்ஷ்மணன். இவர்கள் 3 பேர் நடந்து போவது ஓம்ங்கிற பிரணவம் கால் முளைச்சு நடந்து போறாப்புல இருக்கான். ஓம்ங்கிறத பிரித்தா ஆ உ மான்னு 3 எழுத்தாகும். ஆ ஊ சேர்ந்தா ஓ, உம்மு சேர்ந்தா ஓம், அ உ ம. இதுல ஆ பரமாத்மாவை சொல்லும், உ மகாலட்சுமி பிராட்டியை சொல்லும், ம ஜீவர்களை சொல்லும். 3 பேர் நடக்கிறாளே. ஆங்கிறது பரமாத்மா ராமன் முன்னாடி நடக்கிறார். ஊங்கிற சீதை மகாலட்சுமி நடுவில் நடக்கிறார். மாங்கிற ஜீவன் லக்ஷ்மணன் தொண்டன் பின்னாடி நடக்கிறார். ஓம்ங்கிறது கால் முளைச்சா நடக்கும், நடந்துட்டு இருக்கே. அதைத்தான் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ. ராமன் நடந்து நடந்து நொந்து போய் எங்கே சீதைன்னு தெரியல தேடிக்கொண்டு வருகிறார். முகமெல்லாம் கவலை தோஞ்ச முகமா இருக்கு. அப்பதான் ஆஞ்சநேயர் அவரை சேவிச்சிருக்கார். பார்த்த உடனே அவர் உள்ளத்துல என்ன தோணணும்? பிரம்மம்னு தோணுது வாஸ்தவம். பிரம்மா அதுக்கு வரம் கொடுத்திருக்கார். அவரும் மகாஜானி.
மகா ஞானிகளுக்கு கவலையோ உருக்கமோ ஒரு மனசு நடுக்கமோ இதெல்லாம் ஞானிகளுக்கே வராது. ஏன்னா அவதான் ஞானியாச்சே. சாமி அவர் ரொம்ப ஞானி, எதுக்கும் அழமாட்டார், ஒரு சொட்டு கண்ணீர் அவருக்கு வராது, யார் போனாலும் அவருக்கு கவலை இல்லை, எது வந்தாலும் கவலை இல்லை, இப்படித்தானே ஞானியை பத்தி சொல்லுவோம். ஆனா பக்தனை பத்தி இப்படி சொல்ல முடியாது.